the Lord. கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் 92 வசனம். சங்கீதம் 119 அதிகாரம் 92 வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வேதம் எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் வேதத்தை வாசிப்பவர்களாய் இருக்க வேண்டும், வேதத்தை தியானிப்பவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுவே மகிழ்ச்சியை கொடுக்கிறதாய் இருக்கிறது. ஏனென்றால் அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே வழிகாட்டுதலாய் இருக்கிறது. இங்கேயும் சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் சொல்லுகிறார், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆம் பிரியமானவர்களே, பலவிதமான சூழ்நிலைகளில் நாம் காணப்படும் போது வேதமானது நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதலை கொடுக்கிறதாய் இருக்கிறது, மன மகிழ்ச்சியை கொடுக்கிறதாய் இருக்கிறது. வில்லியம் கேரி என்கிற ஒரு மிஷனரி ஊழிய பாதைகளில் பலவிதமான இன்னல்களை துக்கங்களை சந்திக்கிறவராய் காணப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய 2 குழந்தைகளையும் அவர் இழக்கிறார். மனைவி பைத்தியமாக மாறுகிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கூட அவர் தேவனை விட்டு விலகாதபடிக்கு வேதத்தை மாத்திரம் வாசிப்பவராகவே காணப்பட்டார். ஏனென்றால் அந்த வேதமே அவருடைய வாழ்க்கையிலே ஆறுதலை கொடுத்தது, அந்த வேதமே அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுத்தது. அவருடைய வாழ்க்கையிலே இன்னும் சொல்ல போனால் அவர் அரும்பாடுபட்டு உருவாக்கிய அச்சகமும் எரிந்து நாசமாய் போனது. ஆம் பிரியமானவர்களே, இப்படி பலவிதமான துக்கங்கள் அவரை சூழ்ந்து கொண்டது, பலவிதமான நெருக்கங்கள் அவரை சூழ்ந்து கொண்டது. இப்படி சாதகமற்ற நிலையிலே அவர் காணப்பட்ட போதும் கூட அவர் வேதத்தை விடவில்லை. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் வாசிக்கிறோமாம். பல நேரங்களிலே வேதாகமத்தை தொடுவதில்லை, வேதாகமத்தை வாசிப்பதில்லை, வேதாகமத்தை தியானிப்பதில்லை. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தேடி வாசிப்பவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராய் காணப்படுவார். ஆம் பிரியமானவர்களே, வேதம் மிகவும் நம்முடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சியை கொடுக்கிறதாய் இருக்கிறது. இங்கே நாம் அழகாய் வாசிக்கிறோம், வேதம் என்னுடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைகளிலே துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, நிந்தனைகளோடு, போராட்டங்களோடு, பாடுகளோடு, பிரச்சனைகளோடு நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் இந்த வேதாகமத்தை எடுத்து வாசித்து தியானிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவனாய் காணப்படுவார். ஆனால் அவ்வாறு பல நேரங்களிலே நாம் செய்வதில்லை. இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வில்லியம் கேரியின் வாழ்க்கையிலே வேதாகமம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருந்ததோ, எவ்வளவு மனமகிழ்ச்சியாய் இருந்ததோ, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அது மனமகிழ்ச்சியாய் மாறும். எப்பொழுதென்றால் அதை நீங்கள் வாசிக்கிறவர்களாய் காணப்படும் போது தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கால வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதமானது எங்களுடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சியை தருகிறதாய் இருக்கிறது. அதை இந்த நாளிலே ஒவ்வொருவரும் வாசிக்க என் தேவன் நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் நீரே
வழிகாட்டுதலின் தேவனாக, நீரே ஆறுதலின் தேவனாக, நீரே விடுதலையின் தேவனாய் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து வேதாகமத்தை வாசிப்பவர்களாய் நீங்கள் காணப்படும் போது உங்கள் வாழ்க்கையில மன மகிழ்ச்சியை தருகிறதாய் அது காணப்படுவதாக. ஆமென். God bless you.